ஏனெனில் பாறையின் மீது அதன் அடித்தளம் இடப்பட்டிருந்தது. நான் சொல்லும் இந்த வார்த்தைகளை கேட்டு இவற்றின்படி செயல்படாத எவரும் மணல் மீது தம் வீட்டை கட்டிய அறிவிலிக்கு ஒப்பாவார். மழை பெய்தது, ஆறு பெருக்கெடுத்து ஓடியது, பெரும் காற்று வீசியது, அவை அவ்வீட்டை தாக்க அது விழுந்தது. இவ்வாறு பேரழிவு நேர்ந்தது. இயேசு இவ்வாறு உரையாற்றி முடித்தபோது அவரது போதனைகளை கேட்ட மக்கள் கூட்டத்தினர் வியப்பில் ஆழ்ந்தனர். ஏனெனில் அவர்கள் தம் மறைநூல் அறிஞரைப் போலன்றி அதிகாரத்தோடு அவர்களுக்கு இயேசு கற்பித்தார். இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவில் அன்புக்குரியவர்களே, திருக்குடும்ப திருவிழா, 3ஆம் திருவிழா. இந்த திருவிழாவை கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இறைவனுடைய அன்பின் பிரதிபலிப்பு இயேசுவினுடைய அன்பின் வெளிப்பாடு அவரையே நமக்கு கொடுத்தார். அவரை திவ்ய நற்கண்ணியிலே நாம் பார்க்கின்றோம். வானமும் பூமியும் படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை ஆட்சியில் பாடுபட்டார், கல்லறை ஒன்றில் அடக்கப்பட்டார், 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்தார், மரணத்தின் மீது வெற்றி கொண்டார். நம்புகிறோம், புனிதர்கள் உறவை நம்புகிறோம், சரீரத்தின் உயிர்ப்பை மறுவாழ்வை விசுவாச பொருளாய் நம்புகிறோம். சமுதாயத்தையும் வாழ வைக்கின்ற திருக்குடும்பங்களாக ஆண்டவர் ஆசீர்வதிக்க நமது ஏக்கங்கள், தாக்கங்கள், மன்றாட்டுகள் அனைத்தையும் இப்போது ஆண்டவரை நோக்கி மன்றாடுவோம். ஆண்டவரே, ஆண்டவரே, எங்கள் வேண்டுதல். திருச்சபையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவிகள் அனைவரையும் ஆசீர்வதியும். அவர்கள் தங்களிடம் ஒப்படைத்த மக்களை இறை ஒளியில் நடத்தி செல்ல வேண்டிய அருளை பொழிந்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நீதியின் கதிரவனே, எம் இறைவா, நாட்டை ஆளும் தலைவர்களையும் சமுதாய தலைவர்களையும் நம் ஊர் தலைவர் மற்றும் நிர்வாகிகளையும் ஆசீர்வதியும். அவர்கள் தன்னலம் கருதாமல் பிறர் நலம் கருதி உழைத்திடவும் நல்லாட்சி புரியவும் வேண்டிய அருளை தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நலன்களின் நாயகனே எம் இறைவா, நோயாலும் துன்பத்தாலும் முதுமையாலும் கடன் தொல்லையாலும் வாழும் மக்களை உமது வலக்கரத்தால் தொட்டு ஆசீர்வதியும். அவர்கள் உம்மில் நம்பிக்கை பெற்று வாழ வரம் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இறைவா, உம்மை போற்றி புகழ்கின்றோம், நன்றி கூறுகின்றோம். உமது பலிபிடம் சூழ்ந்து உம்மை நம்பி வந்த இறைமக்கள் அனைவரையும் ஆசீர்வதியும். நாங்கள் உமது வார்த்தையை நம்பி சொல்லாலும் செயலாலும்
உமது பணியை செய்ய வரம் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். கருணை கடலே எம் இறைவா, எங்களை உமக்கு அர்ப்பணிக்க தடையாக இருக்கும் அனைத்து தீமைகளிலிருந்து விடுவித்து எங்களை காத்திடவும் உமது திருமகனின் பிறப்பு விழாவை மகிழ்ச்சியுடன் கொண்டாட எங்கள் உள்ளங்களை தூய ஆவியின் வல்லமையால் நிரப்பிட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நான் பணி செய்யவே உலகிற்கு வந்தேன் என்று உரைத்த இறைவா, இன்றைய விழாவை சிறப்பிக்கின்ற அன்னை தெரசா சமூக நல இயக்க உறுப்பினர்களை ஆசீர்வதியும். நாங்கள் அன்னை தெரசாவை போன்று உண்மை இறைவனை அறிவித்து பணி செய்து வாழ வரதர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இன்றைய திருவிழாவை சிறப்பித்துக் கொண்டிருக்கும் அன்னை தெரசா சமூக நல இயக்கத்தினரை ஆசீர்வதியும். இவர்கள் எடுக்கும் ஒவ்வொரு முயற்சியும் அன்னை தெரசா போன்று அமைதியுடன் நடந்து சமூகத்தில் நல்ல செயல்களை செய்து உதவ மனப்பக்குவத்தை தர வேண்டும் என்று பரிசுத்த திருடம்பத்தின் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். அனைத்து இறை மக்களும் ஒரே நிமிடம் கண்களை மூடுவோம். ஒரே நிமிடம் கண்களை மூடி பரிசுத்த திரு குடும்பத்திடம், திரு குடும்பமே, எங்களது குடும்பங்களும் உமது குடும்பம், உங்களது குடும்பம், பரிசுத்த குடும்பம். நாங்கள் எங்களது திருப்பலியை வாழ்வு பலியாக மாற்ற வேண்டிய வரத்தை தாரும். இந்த வாரத்தில் குறிப்பாக அதிகமான மன்னிப்பு, பிறரை மன்னிப்பது போன்றுதான் நீர் எங்களை மன்னிக்கின்றீர் என்பதை உணர்ந்து வாழச் செய்தருளும். பகிர்தல், அருள் செல்வத்தில் பகிர்தல், பொருள் செல்வத்தில் பகிர்தல். ஒளிவு மறைவற்ற திருக்குடும்பம், ஒளிவு மறைவற்ற பங்கு, ஒளிவு மறைவற்ற திருச்சபையாக எங்களை ஆசீர்வதியும். இன்றும் என்றும் எந்நாளும் எடுத்துக்காட்டாக உலகத்திற்கு உப்பாக ஒளியாக உமது அருள் பொருள் கொடைகளை பெற்று ஒளிவு மறைவின்றி பகிரங்கமாக எங்களையும் குடும்பத்தையும் திருச்சபையும் வாழ வைப்பவர்களாக ஆசீர்வதிப்பீராக. ஆமென்.
சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் இணைந்து ஒப்புக் கொடுக்கும் இந்த கல்வாரி பலி எல்லாம் அல்ல தந்தையாம் தாயாம் கடவுளுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். இந்த பரச காணிக்கைகளோடு உமது திருவிழாவை கொண்டாடி கொண்டிருக்கின்ற உமது பிள்ளைகளாகிய எங்கள் அனைவரையும், உறவினர்கள், நண்பர்கள், பணித்தள மக்கள் எல்லோரையும் உமக்கு காணிக்கையாக ஒப்புக் கொடுக்கின்றோம். ஆண்டவரே இயேசுவே, திரு குடும்பமே, இந்த அப்பமும் ரசமும் எங்களது விசுவாசத்தினால் உமது இரக்கத்தினால் உமது உடலாக இரத்தமாக மாறி எங்களுக்கு வாழ்வளிக்கின்ற போது, திரு குடும்பம் எப்படி பிறர் நலத்தில் பொது நலத்தில் ஊர் உலகத்தை வாழ வைத்ததோ அதை போன்று எங்களது குடும்பங்களும் போட்டி பொறாமைகள் பழிவாங்கும் சிந்தனை சொல் செயல்கள் இல்லாமல் உமது அருள் பொருள் செல்வங்களை ஒளிவும் மறைவின்றி பகிர்ந்து எங்களையும் குடும்பத்தையும் திருச்சபையும் நாட்டையும் வாழ வைப்பவர்களாக ஆசீர்வதியும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதை எங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, தாயே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். பாஸ்கா மறைபொருள் வழியாக கிறிஸ்து புரிந்த அற்புத செயல் இதுவே. தேர்ந்தெடுக்கப்பட்ட இனம் அரச குருத்துவ திருக்கூட்டம், தூய மரபினர், இறைவனுக்கு சொந்தமான மக்கள் என்ற மகிமையை நாங்கள் இப்போது அடையுமாறு எங்களை பாவத்திலிருந்தும் சாவின் பிடியிலிருந்தும் உமது பிள்ளைகளாக அழைக்க திருவுளம். மேலும் இருளிலிருந்து உமது வியத்தகு ஒளிக்கு நீர் எங்களை அழைத்ததா நாங்கள் உமது வல்லமையை எங்கும் எடுத்துரைக்கவும் செய்தருளினி. ஆகவே தூதர் அதிதூதரோடும் மரியணை சூழ்வோர் ஆட்சி புரிவோர் மற்றும் வானக சேனைகள் அணிகள் அனைவரோடும் சேர்ந்து ஒரே கடவுளின் பரிசுத்த குடும்பமாக எல்லா அருள் பொருள் செல்வங்களையும் பகிர்ந்து எங்களையும் திருச்சபையும் வாழ வைத்து பாடுவதாவது, பாடுபட மனமு வந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தமது சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும். ஆராதிக்கின்றோம்
அவ்வண்ணமே உணவருந்தியபின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தமது சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லோருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவில் செய்யுங்கள். ஆராதிக்கின்றோம், நாங்கள் ஆராதிக்கின்றோம். இயேசுவின் இரத்தத்தை ஆராதிக்கின்றோம். ஆராதிக்கின்றோம், நாங்கள் ஆராதிக்கின்றோம். இயேசுவின் இரத்தத்தை ஆராதிக்கின்றோம். இது நம் விசுவாசத்தின் மறைபொருள். ஆண்டவர் வாழ்வு தரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவி ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இறைவா, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திருச்சபையை சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் பீட்டர் மேஜியஸ், ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், பொதுநிலையினர் என்று குறிப்பாக ஆண்டவரை உம்மிடம் அடைக்கலம் நாடி வந்து உமது கல்வாரி பலியை திருவிழாவை ஒப்புக் கொடுப்பதன் வழியாக கொண்டாடுவதன் வழியாக எங்களது குடும்பங்களையும் அன்னை தெரேசா அன்பியத்தையும் உமது திருக்குடும்பமாக ஆசீர்வதிக்க உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எப்படி எங்களது மூதாதையர்கள் பாஸ்கா மறை நிகழ்ச்சியை கொண்டாடுகின்ற போது அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பெற்ற மக்களாக ஆண்டவர் அழைத்து வந்ததை நினைவு கூர்ந்து தங்களது வாழ்க்கை தரத்தை உயர்த்தினார்களோ, அதை போன்று எங்களது குடும்ப ஜெபங்களிலும் நாங்கள் ஒரு காலத்தில் ஜெபிக்கின்ற உரிமை இல்லாமல், படிக்கின்ற உரிமை இல்லாமல், உழைப்பை சுரண்டி பிழைத்த அரசர்களுக்கு அடிமைகளாக எந்த திறமைகளையும் பலுகி பெருக செய்ய முடியாமல் நாங்கள் ஓட்டாண்டிகளாக வாழ்ந்த வரலாற்றை அவ்வப்போது நினைவுகூர பிள்ளைகளுக்கு நல்ல சக்தியை தாரும், சிந்தனை சொல் செயல்களை தாரும். எங்களுக்கு விடுதலை வாழ்வை கொடுத்தது தாய் திருச்சபை, கத்தோலிக்க திருச்சபை. ஜெபிக்க கற்றுக் கொடுத்தது, படிக்க கற்றுக் கொடுத்தது, உழைக்க கற்றுக் கொடுத்தது, சேமிக்க, பராமரிக்க, சேவை செய்ய ஒரே கடவுளுடைய பிள்ளைகளாக அனைத்தையும் பகிர்ந்து வாழ, அதன் வழியாக மகிழ்ச்சியும் சமாதானத்தையும் பெற்று உலகத்திற்கு உப்பாக ஒளியாக திகழ கற்றுக் கொடுத்தது எங்களது தாய் திருச்சபை என்பதை மறவாத பிள்ளைகளாக ஆசீர்வதித்தருளும். ஆண்டவரே, இன்றும் என்றும் எந்நாளும் நாங்கள் உமது நற்செய்தியை வாசிப்பது போன்று, தியானிப்பது போன்று எங்களது வாழ்க்கை பலியையும் அமைத்துக் கொள்ளுகின்ற பரிசுத்த குடும்பங்களாக எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்தருளும். எப்படி நாங்கள் பிறருடைய குற்றங்களை மன்னிக்கின்றோமோ அதை போன்றுதான் நீர் எங்களை மன்னிக்கின்றீர். எந்த அளவையால் அழைக்கின்றோமோ அதே அளவையால் தான் நீர் எங்களுக்கு அழைக்கின்றீர் என்பதை உணர்ந்து வாழுகின்ற பிள்ளைகளாக, மனசாட்சியின் பிள்ளைகளாக, தெய்வ பயம் உடைய பிள்ளைகளாக, பெரிய சிந்தனை சொல் செயல்கள் படைத்த பிள்ளைகளாக, எல்லாவற்றையும் மறப்போம் மன்னிப்போம் என்று இணைந்து செயல்படுகின்ற பிள்ளைகளாக, எல்லாவற்றையும் பகிர்ந்து கொள்கின்ற பிள்ளைகளாக, ஜெபத்தை பகிர்தல், வாசகம் வாசிப்பதை பகிர்தல், பாடுவதை பகிர்தல், இசை மீட்டலை பகிர்தல், நிர்வாகத்தை பகிர்தல், அருள் பொருள் செல்வங்களை ஒளிவும் மறைவின்றி பகிர்ந்து எங்களையும் குடும்பத்தையும் திருச்சபையும் நாட்டையும் வாழ வைக்கின்ற பிள்ளைகளாக, எடுத்துக்காட்டான பிள்ளைகளாக, உலகத்திற்கு உப்பாக ஒளியாக ஆசீர்வதித்தருளும். எங்கள் அனைவரையும் அன்பின் நிறைவை அடைய செய்தருளும். உயிர்த்தெழும் நம்பிக்கையுடன் இறந்து போன எம் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் நினைவு கூர்ந்து ஒளிமிக்க ஓம் திருமுன் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். இறைவனின் அன்னையும் கன்னியுமான தூய மரியாள், அவருடைய அன்பு கணவர் தூய யோசேப்பு, உம்முடைய திருத்தூதர்கள், மறைசாட்சியர், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராக இருந்த தூயவர்கள், புனிதர்கள் அனைவருடனும் நாங்கள் நிலையான வாழ்வில் தோழமை கொண்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம்.
இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று அப்போஸ்தலர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் மத திருச்சபையின் விசுவாசத்தை கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள திருவுளம் கொள்வீரா. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. வழியாக கடவுள் கொடுத்த அருள் பொருள் செல்வங்களை ஒளிவு மறைவின்றி பகிர்ந்து நம்மையும் குடும்பத்தையும் திருச்சபையும் வாழ வைக்க ஒருவருக்கொருவர் சமாதானத்தை பகிர்ந்து கொள்வோம்.